கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவளோடு காத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏப்ரல் மாத ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் எரேமியா 18:6. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்பதே. உலகில் உள்ள அனைத்து மனிதர்களும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்களே. மனுக்குலம் யாவரும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்களே. அப்படி இருக்க இஸ்ரவேலரை மாத்திரம் என் கரத்தில் உள்ள களிமண் என்று கர்த்தர் குறிப்பிட காரணம் என்ன என்பதை முதலாவது தியானிப்போம். களிமண் என்பது பூமியின் எல்லா நிலப்பகுதிகளிலும் காணப்படும். அவைகள் சாலையோரங்களில் இருக்கலாம், ஆற்றங்கரையோரங்களில் இருக்கலாம், ஏன் குப்பை கிடங்கிலும் கூட இருக்கலாம். ஆனால் எந்த களிமண் குயவன் கைகளில் உள்ளதோ அதுவே பாக்கியம் உள்ளது. குயவன் கையில் களிமண் இருக்கிற போதுதான் அது தன்னை மண் என்று நினைவு கூறுகிறது. அந்த குயவனுடைய கரத்திற்குள் தன்னை தாழ்த்தி அடங்கி இருப்பதால் தான் அதை குயவன் பயன்படுத்துகிறார். ஏன் எல்லா களிமண்ணும் இந்த பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், களிமண் தன்னை மிகச்சிறந்த ஞானி என்றும் மிக உயர்ந்த மதிப்பு மிக்கதாகவும் எண்ணிக்கொண்டு தன்னை குயவனுக்கு மேலாக கருதி கொண்டு குயவன் கரத்திற்கு உட்படாத பெருமையில் இருப்பதால் இம்மாபெரும் பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கின்றன. இதையே ஏசாயா 29:16 குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ என்று கர்த்தர் கேட்கிறார். சரி, இந்த களிமண் குயவன் கரத்தில் அடங்கி இருப்பதால் கிடைக்கும் நன்மை என்ன என்பதையும் பார்க்கலாம். குயவன் கரத்தில் உள்ள களிமண் குயவன் தான் விரும்புகிற வண்ணமாய் வணைந்தெடுப்பான். அவ்வாறு வணைந்தெடுக்கப்பட்ட அக்களிமண் பாத்திரம் அக்கினி சூளையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். இந்த அக்கினி சூளையில் இருக்கும் சமயத்தில் அந்த களிமண் பாத்திரமானது தான் குயவனால் கைவிடப்பட்டு மறக்கடிக்கப்பட்டதைப் போல எண்ணி கலங்கி போகும், தனிமையை உணரும். ஆனால் சூளையின் அனுபவம் கொஞ்சம் காலமே என்பதை அது உணராது. அது சீக்கிரத்தில் முடிந்து போம். இந்த அக்கினி சூளையின் சோதனையை கடக்கிற மண் பாத்திரங்கள் உலகில் பிரயோஜனப்படும் விதமாக தன்னில் உறுதித்தன்மையை பெற்றிருக்கும். பண்படுத்தப்படாத நிலம் நல்ல நிலமாக மாற இயலாது. சூளைக்குள் தன்னை உட்படுத்தாத மண்பாண்டங்கள் பிரயோஜனமற்று சீக்கிரத்தில் உடைந்து குப்பையில் வீசப்படும். ஆகவேதான் 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. அடுத்ததாக அக்கினி சூளையாகிய சோதனையில் பொறுமை இல்லாமல் அதனை விட்டு விலகி அதன் நிமித்தம் கெட்டுப்போன பாத்திரங்கள், அதாவது வழி தப்பிய ஆடுகளை போன்றவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்திற்காக காத்திருக்கும் போது கெட்டுப்போன களிமண் பாத்திரங்களை அவர் திரும்பவும் தமக்கேற்றதாக வணைகிற மனதுருக்கமுள்ளவராயிருக்கிறார். எரேமியா 18:4 குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று வேதம் கூறுகிறது. தன் காலம் முழுவதும் தன்னை சரிப்படுத்தி சீர்படுத்த குயவன் கையில் தன்னை ஒப்பு கொடுக்காத மண் பாத்திரங்களின் நிலை என்னாகும் என்பதையும் எரேமியா 19:11 அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். மனக்குலத்திற்காக கோர சிலுவையில் கை கால்களில் ஆணிகள் கடாவப்பட்ட நிலையில் உண்டான வேதனையின் உச்சத்தின் வலிகளை தன்னில் சகித்தவராக நம்மை மீட்டெடுத்து அழகுபடுத்த தன் உயிரை ஈர்ந்தவரின் இரக்கத்தை தள்ளி நாம் எங்கே சென்று பிழைக்க இயலும்? அவருடைய காருண்யத்தின் நிழலுக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து சரணடைவோம். ஆமேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் உடைய சமூகத்திலே உம்மை நோக்கி காத்திருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதரனை, சகோதரியை, இந்த அன்பு பெரியோர்களை, சிறியோர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் காத்து கொள்ளும். ஆண்டவரே, திரும்ப செப்பனிடப்படாத பாத்திரமாய் அப்பா கெட்டு போகாதபடிக்கிறார். குறைகள் இருந்தாலும் தன் தகப்பனிடத்திலே அதை அறிக்கையிட்டு என்னை திரும்ப செப்பனிடும் ஆண்டவரே. அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் மனதுருக்கம் உள்ளவராய் திரும்பவுமாக செப்பனிடுகிற மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார். கர்த்தாவே, நீர் அப்படியே கிருபை பாராட்டு. நீ கிருபை பாராட்டுறார். நீர் ஆசீர்வதி. நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்திலே நண்பு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.